மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்தை வாழ வைப்போம். இன்றைய உயரிய கோட்பாட்டோடு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கமனாரி வாழ் பொதுமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த நாட்டில் நடக்கிற தப்பு எல்லாம் யார் காரணம் தெரியுமா? இங்க நாட்டில் நடக்கிற கனிம வள கொள்ளை, அப்புறம் ஆற்று மணல் கொள்ளை, அப்புறம் கஞ்சா போதையில மக்கள் தெரிகிறது, அதுக்கப்புறம் மதுமத போதை, அப்புறம் கற்பழிப்பு கொலை, எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த சாலையோரத்தில் நிற்கிறாங்க பாருங்க, எல்லாரும் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க. அவங்கள நீங்களும் நானும் தான் அந்த காரணம். ஓட்டுக்கு ஒவ்வொரு ரூபா காசு வாங்கணும்ல, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்ல, அந்த ஒவ்வொருத்தரும் தலைவடியணும். இந்த நாட்டில் நடக்கிற தப்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோட்டு ஓரத்தில் நின்று கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டுக்கு 1000-500 காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் காரணம். இதை நான் ஏன் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறேன்னா, என்னோட அப்பாவும் என்னோட தாத்தாவும் இந்த இடத்துல நின்று இந்த அரசியலை பேசி நல்ல ஆட்சியை மலர வச்சிருந்தாங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் பிள்ளைகள் மற்றவங்க மாதிரி இல்லை. எதுக்கடுத்தா மாற்று அரசியல்னு 16 ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு கட்சி திமுக என்ற 50 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு திராவிட கட்சி, அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 2000 தருவோம். ஏற்கனவே 1000 தந்ததே கிழிஞ்சு போச்சு. ஏன் சொன்னா, ஒரு அண்ணன் கூட சரவண அண்ணன் கூட ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. இது RS பாரதி ஐயா சொல்லி பேசியிருந்தாங்க. ஒரு நெறியாளர் வந்து RS பாரதி அவர்கள், திமுகவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா, இது உங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஐயா துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவரோட மனைவிக்கோ நீங்க இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவருக்கு சொல்றாரு, அது அவங்களுக்கு கொடுத்தா இது அவமானம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க வீட்டு பொண்ணுனா ஒண்ணு, தமிழ்நாட்டு மக்கள்னா உங்களுக்கு மண்ணாயா? அதனாலதான் சொல்றான், உங்க திராவிட கட்சிகளே இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. அதை ஒழிப்பதற்காக தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்னும் பெரும் நெருப்பு இந்த தமிழ்நாட்டில் புறப்பட்டது. ஒரு கட்சி இன்னொரு கட்சி வந்து நீ 2000 தருவியா, நான் 2500 தருவேன்னு சொல்லுது. அதை பத்தி பேசவே கூடாதுன்னு இருந்தாலும் அதை பேசாம தவிர்த்துட்டு போக முடியாது. ஏன்னா இப்ப வரவங்க ஃபுல்லா எனக்கு நிறைய பேர் அறிவுரை கொடுக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது சீமான் பின்னாடி எதை நம்பிடா போற, சீமான் பேசுறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னா, டேய் இது என்ன ஜல்லிக்கட்டு காலையிட்ட புல்லுக்கட்டை கொண்டு காமிக்கிறது நீ வந்து உண்மையான கதை நீ நம்புறப்ப, தேசிய தலைவர் பிரபாகரன் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் செந்தமிழன் சீமான்டா. எப்படி பின்னாடி போகாம இருப்போம்? நீ மத்த பேசுவேன், சீமான் ஈழத்துக்காக என்ன செஞ்சார், சீமான் ஈழத்தை பத்தி பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்காரு அப்படின்ட்டு யாரு இந்த திராவிட கட்சிகளோட ஒட்டுமையா இருக்காங்க அவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் அவங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நீ உண்மையிலே ஈழத்துக்கு போராடினவன், நீ ஈழத்துல போர் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தமிழ்நாட்டுல அந்த பத்தி பிரச்சாரம் எங்கடா பண்ண? காங்கிரஸோட நீ கூட்டணி வச்சது தப்பா இல்லையாடா? நீ எல்லாம் பேசலாமா தமிழ் தேசியம் வந்து போலி தமிழ் தேசியம்? நீ போலி தமிழ் தேசியம் சொல்ற, ஆனா நீ ஒரு கூலி திராவிடன்டா. இதே சமயத்துல வந்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி பேசாம போக கூடாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு அண்ணன் வேற கையை காமிச்சிட்டே இருக்காரு, 5 நிமிஷத்துக்கு பேசணும். இதை மட்டும் பேசிக்கிறேன். இது நான் வந்து ஊரு திருப்பத்தூர் பக்கத்துல ரணசிங்கபுரம்னு ஒரு ஊரு. என்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், எல்லாம் ரணசிங்கபுரம் வந்து குட்டி சிங்கப்பூரும்பாங்க. எனக்கு அப்பெல்லாம் புரியல, நான் சின்ன வயசுல சிங்கப்பூர் எல்லாம் பார்த்தது இல்லையில, அதனால சரி சிங்கப்பூர் நம்ம ஊர் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரதான் தெரியுது, சிங்கப்பூர் வீட்டுக்கு ஒருத்தர் எங்க ஊர்ல சிங்கப்பூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என் தந்தை உட்பட எல்லாரும் சிங்கப்பூர்ல போய் வேலை பார்க்கறாங்க. ஏன் காரணம் என்ன? இங்க தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு வழங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு துப்பு இல்லை. இதுல என்ன சொல்லணும்னா, இது தமிழ்நாடு இந்திய விடுதலை விட்டு 75 ஆண்டு ஆச்சு. ஆனா நம்மளுக்கு அப்புறம் விடுதலை வாங்கின நாடு தான் சிங்கப்பூர் என்ற நாடு. லீ குவான் யூ ஆண்டு அந்த நாட்டை சிறப்பாக கட்டியமைத்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கிற. ஆனால் என்ன வளம் இந்த நாட்டுல. ஆனா இந்த நாட்டுல வந்து வேலைக்கு கையேந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம சம்பாதிக்க போறோம். இந்த நிலைமை தான் இந்த நாட்டுல இருக்குது. நம்ம இங்க வந்து நம்ம சாதாரணமா அதை கடந்துட்டு போயிட முடியாது. ஒவ்வொரு இளைஞனுக்கும் இங்க திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில வாழ்ற ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வழி இருக்குது. பொங்கலுக்கு, சிவராத்திரிக்கு, ஜல்லிக்கட்டு, மஞ்சுராட்டு, ரேக்லா பந்தயம் எதுக்கும் வர முடியாம வீடியோல பார்த்து அவன் அழுகிற வேதனை, அது மட்டும் இல்லாம இன்பம் துன்பம், தன் தந்தை செத்தது, தன் அம்மா செத்ததுக்கு வர முடியாம லீவ் கொடுக்க மாட்டேன்னு சிங்கப்பூர்ல இருந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் அவங்களோட நிலைமைக்கெல்லாம் இந்த துன்ப போட்டுக்கலாம் ஒரே சாவி, ஆட்சி அதிகாரம் மட்டும். அதை நாம் தமிழர் இடத்தில் கொடுங்கள்.
திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேலுநாச்சியாராக அக்கா ரம்யா மோகன் அவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து அம்மாவை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை வெற்றி அதை சொல்லும். நன்றி.